எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் என்ற ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு இந்த மண்ணெங்கும் உங்கள் பிள்ளைகள் ஓடி வருகிறோம். 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலில் களத்திலே நின்று ஆகச்சிறந்த கருத்துக்களை உங்கள் முன் வைத்து வருகிறோம். கோடிகளை கொட்டி அரசியல் செய்கிற கூட்டத்திடமிருந்து உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்து வருகிறோம். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில். அதுதான் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு பெருங்கனவு உங்கள் பிள்ளைகள் சுமந்திருப்பது, அது தாழ்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை என்கிற புனித கனவு. இந்த கனவை எங்கள் முன்னவர்கள் சுமந்தார்கள். சிதைந்து அழிந்த என் மொழி மீட்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்ற கனவு. பெருமைப்பட வாழ்ந்த என் இன மக்கள் சிறுமைப்பட்டு வீழக்கூடாது, மறுபடியும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு. எல்லா வளங்களும் கொண்ட என் நிலம் இன்று அந்த நிலத்தின் வளத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது. மண் வளத்தை, மலை வளத்தை, கடல் வளத்தை, எல்லா வளத்தையும், காட்டு வளத்தை, எல்லா வளத்தையும் கண்முன்னே இழந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் காக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்ற கனவை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இங்கே அறிவு செல்வம்தான் ஒரு நாட்டின் ஆகச்சிறந்த செல்வம். அது வியாபாரமாகிவிட்டது. சேவையில் மகத்தான சேவை மருத்துவ சேவைதான், அதுவும் வியாபாரமாகிவிட்டது. உலக உயிர்களின் உயிர் தேவை நீர்தான், அதுவும் விற்பனை பண்டமாகிவிட்டது. இதையெல்லாம் தடுத்து எல்லோருக்கும் புதுமையாக கிடைக்க வாய்ப்பு செய்ய முடியாதா என்று எங்கள் முன்னவர்கள் ஏங்கி தவித்தார்கள். இப்படிப்பட்ட கனவை எங்களுக்கு கையளித்தார்கள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா என்று ஏங்கினார்கள். அந்த ஏக்கத்தை எங்களுக்கு தந்தார்கள். இப்படி ஆடு மாடை வித்து, நிலத்தை அடமான வைத்து, தாய் தந்தையின் தோடு தொங்கட்டானை அடமான வைத்து படிக்க வைத்த தாய் தந்தையரின் பிள்ளைகள் நாங்கள். ஏன் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் எந்த பிழையும் செய்யவில்லையே? ஏன் நாங்கள் விரும்பிய கல்வியை கற்பது இவ்வளவு கடுமையாக இந்த நாட்டில் இருக்கிறது? கல்வி ஏன் சுகமாக இல்லாமல் சுமையாக போய்விட்டது என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்தது பிள்ளைகளில் நாங்களும் ஒருவர். என்ன செய்தென்று தெரியவில்லை. எல்லா வளங்களும் இருந்தும் என் நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் வறுமையும், ஒவ்வொரு வயிற்றில் பசியும் ஏன் இருக்கிறது? காரணம், ஊழல் லஞ்சம் நிர்வாகத்தில் ஊறி இருப்பதுதான் காரணம். இதை மாற்ற முடியாதா? உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தை இந்த மண்ணில் கொண்டு வர முடியாதா என்று ஏங்கி தவித்தோம். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இனங்கள், 26 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது, உலகின் மூத்த இனம், பெருத்த இனம், தமிழ் தேசிய இன மக்கள் நாங்கள், 13 கோடி மக்களுக்கு குறைவில்லாத வாழ்கிற நாங்கள் ஒரு தனித்த தாயகம் பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ முடியாதா என்ற கனவில் தமிழீழ தாயகத்தில் சுதந்திர தாயகம் கேட்டு போராடினோம். அந்த போராட்டம், இந்த தாயகம் வந்த பிறகு என் தாய்மொழியில் மருத்துவம், என் தாய்மொழியில் பொறியியல், என் தாய்மொழியில் சட்டம்,
உலகிலே என் தாய்மொழியிலே தேசிய கீதம், என் தாய்மொழியிலே பணம் அச்சிடப்படும் என்ற பெருங்கனவு, என்னுடைய கலை, என்னுடைய இலக்கியம், என்னுடைய மொழி, என்னுடைய வரலாறு எல்லாம் பாதுகாக்கப்படும் என்ற பெருங்கனவில் இருந்தோம். அந்த கனவை இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் காங்கிரசும் கூடவே இருந்த திமுகவும் பொசுக்கி நாசமாக்கியது. அந்த காலகட்டத்தில் கொத்து கொத்தாக இன மக்கள் கொல்லப்பட்ட போது அந்த பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இன்று உங்க முன்னால் நின்று கத்திக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் காங்கிரசும் கூடவே இருந்த திமுகவும் பொசுக்கி நாசமாக்கியது. அந்த காலகட்டத்தில் கொத்து கொத்தாக இன மக்கள் கொல்லப்பட்ட போது அந்த பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இன்று உங்க முன்னால் நின்று கத்திக்கொண்டிருக்கிறோம். எங்கள் தொண்டை வறண்டாலும் வார்த்தை வரவில்லை என்றாலும் என் மக்களின் வாழ்க்கை வறண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து 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 கத்தி வருகிறோம். எல்லோரும் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகளை இதயத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசுகிறோம். ஏனென்றால் அண்ணல் காந்தியடிகள் சொல்லுகிறார்கள், வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவர் செவி வரைதான் செல்லும். இதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவியை கடந்து சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறும் என்கிறார். அதனால் ஒவ்வொரு சொல்லையும் எங்கள் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசி வருகிறோம். என் அன்பு சொந்தங்களே, இங்கே நீண்ட காலமாக திமுக அதிமுக இந்த கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வருகிறது. தனித்து நின்றல்ல, இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூட சேர்த்துக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சியாளன், ஒரு நேர்மையாளனுக்கு எதற்கு துணை? ஆட்சி நடத்த 22 கட்சிகளை கூட சேர்த்துக்கொண்டு திமுக இந்த களத்திலே நிற்கிறது. காங்கிரஸை திமுக, அதிமுக பாரதிய ஜனதாவை, அறிவு சமூகமே, எதற்காக காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு, எதற்காக இந்த பிஜேபி இந்த நாட்டுக்கு, தமிழர் நாட்டுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்கள். இதற்காக காங்கிரஸ் வேண்டும், பிஜேபி வரக்கூடாது என்கிறார்கள் திமுக காரர்கள். சரிதான், காங்கிரஸ் வரலாமா என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? எதற்காக காங்கிரஸ்? எதற்காக? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் ஒரே ஒரு இடத்தில் கொள்கை மாற்ற சொல்லுங்கள். நாங்கள் இப்படியே வீட்டுக்கு செல்கிறோம், தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து திரும்ப பெறுகிறோம். ஒரே ஒரு மாறுதல், ஒரே ஒரு கொள்கை மாறுதல். ஒன்று, மதவாதம். காங்கிரஸ் மதவாத கட்சி இல்லையா? பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்றால் காங்கிரஸ் மிதவாத கட்சியா? மசூதியை இடித்தான் RSS பிஜேபி, இடிக்க அனுமதித்தான் காங்கிரஸ். குத்து கொலை செய்வதை விட குத்துவதற்கு வசதியாக பிடித்துக் கொண்டவன் தான் பெருத்த அயோக்கியன். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தது காங்கிரஸ். மோடி ஐயா ராமர் கோயில் கட்ட அடித்தளம் நாட்டினார். ராஜீவ்காந்தி கன்கிராச்சுலேஷன். பாபர் மசீத் தீர்ப்பு வந்தது. ஒரே ஒரு மகன் தான் இந்தியாவிலே, ஒரே ஒரு மகன், உங்கள் மகன் மட்டும்தான். எல்லோரும் மிரட்டினார்கள். எப்படி தீர்ப்பு வருகிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். இல்லை என்றால் ரத்த ஆர்வோடும் உயிர் பலிகள் போகும் என்றார்கள். ஒரு மகன் தான் கேட்டேன், நாங்கள் செத்து விழுகிறோம், ரத்தம் கூட சிந்துகிறோம், செத்து விழுகிறோம், ஆனால் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை கொடு என்று கேட்டவன் ஒரே ஒரு மகன் தான். அச்சுறுத்தினார்கள். இந்த திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் கொடுத்த அறிக்கையும் அங்கே RSS தலைவர் கொடுத்த அறிக்கையும் எடுத்து பாருங்கள். 2 ஒன்று தான். ஒரே அறிக்கை, ஒரு எழுத்து கூட மாறாது, ஒரே மாதிரி இருக்கு. எந்த இடத்தில் மாறுகிறார்கள்? காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். சரி, கல்விக் கொள்கை என்ன? ஒரே கல்விக் கொள்கை. சரி, வெளியுறவு கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை. சரி, தொழில் வளர்ச்சி ஒன்றுதான். பாதுகாப்பு கொள்கை ஒன்றுதான். 100 விழுக்காடு பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடு. 2 பேரும் ஒன்றுதான். எந்த இடத்தில் தேசிய இனங்களின் உரிமையை பறிப்பதில் 2 பேரும் ஒன்றுதான். கல்வி மாநில உரிமை எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ். அன்னைக்கு இந்திரா காந்தி கொடுத்து வேடிக்கை பார்த்தது திமுக ஐயா கருணாநிதி. கொடுத்து விட்டு திருப்பி நாங்கள் கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வரும். எத்தனை காலத்திற்கு ஏமாற்று? எத்தனை காலத்திற்கு ஏமாந்து நிற்க என் தாத்தனோ பாட்டனோ கிடையாது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். நீங்கள் வஞ்சித்து ஏமாற்ற முடியாது. அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் வரலாற்று பேரறிவும் கொண்ட பிள்ளைகள் கிளர்ந்து எழுகிறோம். 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையிலே தொடர்ந்து இருந்த ஒரே கட்சி திமுக. அன்றைக்கு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வராமல் என்ன பண்ணீர்கள்? எடுத்துக்கு போகும்போது இந்திரா காந்தியை தடுத்து மாநில உரிமையை தக்காக்காமல் என்ன பண்ணீர்கள்? மாநில உரிமை பேசுகிறீர்கள். கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததற்காக
கொடுத்தது கொடுத்ததான் என்று சொல்வதற்காக காங்கிரஸ் ஓட்டு போடணுமா? பிஜேபி சொல்கிறது கொடுத்தது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அதற்காக பிஜேபி வர வேண்டுமா? எதற்காக? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்லுகிறது காங்கிரஸ். அதற்காக தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா? அதற்காக திமுக கூட்டு வைத்து தூக்கி சுமக்கிறதா? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்னவனுக்கு சீட்டும் கூட்டும் எதற்கு? 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 மான தமிழ் மக்கள் என்னைக்கு இந்த கேள்வியை எழுப்ப போகிறீர்கள்? என்னைக்கு? 20 பேர் ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம் என்று வெட்டி சுட்டு வீழ்த்தினான். கட்டையிலும் நம்பர் போட்டிருந்தான், காலிலும் நம்பர் போட்டிருந்தான். ஒரே ஒரு மகன், உங்கள் மகன் தான். இந்த காட்டுக்குள் மயிலை சுற்றிருப்பியாயா? மான சுற்றிருப்பியா? காட்டு எருமையை காட்டாடை சுட்டு போட முடியுமா? முடியாது. ஆனால் மானத்தமிழனை நீ சுட்டு போட்டாய். கேட்க நாதி இல்லை. ஆட்சியில் இருந்த பெருமக்கள் கண்டித்ததுண்டா? வருந்தியதுண்டா? அன்னைக்கு பிரதமராக அப்பவும் இருந்த ஐயா மோடி வருத்தம் தெரிவிச்சதுண்டா? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது என்ன செயல், கொடுஞ்செயல் என்று கண்டித்தது இல்லை. இல்லை. அவன் என்ன சொல்ல வருகிறான்? தமிழர்கள் திருடர்கள் என்று காட்டி சுட்டு போடுகிறான். இங்கே வந்து நீங்கள் வாழவில்லை, எங்களை ஆளவில்லை, நாங்கள் திருட வந்தோம், செம்மரக்கட்டையை வெட்ட வந்தேன். சரி, வெட்டியதற்கு சான்று இருக்கா? இல்லை. வெட்ட வந்த நான் கூலி, வெட்டி எத்தனை முதலாளி எங்கே? ஓ மாநிலத்தில் தானே. ஏன் அவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? சுட்டு போட்டான். ஒரே ஒரு மகன் தான் இந்த நிலத்திலே. உன் மகன் மட்டும்தான் கேட்டேன். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையாடா என்று ஒருத்தன் தான் கேட்டேன். ஒருவன் என்னை கேட்கல. எவன் உனக்கு நின்னான்? எவன் நின்னான்? 400 விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான். வருந்தியவனாது உண்டா? வருந்தது உண்டா? நீ விதையை வைத்திருக்கிறியா? விதை வைத்திருக்கியா? தக்காளி விதை, கத்தரிக்காய் விதை, நெல்லு வைத்திருக்கிறாயா? இல்லை. இந்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவன் ராத்தேலால் ரிச்சாரியான் 80 வயசு கிழவன். இந்த நாடங்களும் சுத்தி 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தான். 2013 ஒரே இரவில் இந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்திற்கு, அமெரிக்க நிறுவனத்திற்கு மொத்தமாக தாரை வார்த்து கொடுத்தான். ஏன் கொடுக்க வேண்டிய நிலை? கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்கான். எஜமான் சொல்றதுக்கு கேட்கணும், கொடுத்துட்டான். அன்னைக்கு கூட இருந்தது இந்த திமுக. ஒரு வார்த்தை கேட்கல. இந்திய நிலத்தில் 2 கிழவர்கள் அழுதார்கள். ஒன்னு என் அப்பன் நம்மாழ்வார், இன்னொன்னு ராத்தேலால் ரிச்சாரியா. போச்சு எல்லா விதையும் வித்துட்டான். உனக்கு தக்காளி விதை இருக்கா? கத்தரி விதை இருக்கா? தக்காளி அவன் விற்பான் கிலோ 1000 ரூபா. அந்த விதையை வாங்கி விதைச்சினா தக்காளி வரும், அதுல விதை இருக்கும். எடுத்து திருப்பி போட்டினா முளைக்காது. மரபணுவை மாத்திட்டான். உன்னை எந்த நிலையில் நிறுத்தியிருக்கான்? அவனை தூக்கி சுமந்து வருது இந்த திமுக. கூட இருந்த இந்த கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் கும்மி அடிக்குது. எதற்காக? காவிரி நதிநீர் உரிமையில், தமிழர்கள் இருக்கிற நதிநீர் உரிமையில் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு இல்ல திமுக அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்ன? முல்லை பேரியாற்றில் நமக்குள்ள நதிநீர் உரிமையில் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கருத்து என்ன? கருத்து என்ன? 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் கடலுக்குள்ளே. கடலுக்குள்ளே மீன் பிடிக்க வந்தேன், எல்லை தாண்டி வந்தேன். நன்கு கவனிக்கணும், எல்லை தாண்டி வந்தேன். கேரள மீனவன் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறானா? இல்லையா? பிடிக்கிறான். ஏன் அவனை சிறை பிடிக்கவில்லை? ஏன் அவனை சுடவில்லை? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? சுட முடியாது. ஏன்? அவனுக்கு பெத்தவனை அப்பனா இருக்கான். அவன் அந்த மண்ணின் மகனை ஆட்சி செய்கிறான். இந்த 60 ஆண்டுகளா மாறி மாறி வந்தவன் போனவன் ஆட்சியை கொடுத்துட்டு எங்களை தெருவில் விட்டீங்க. என்ன எங்களுக்கு தந்தீங்க? எனக்கு என்ன அவசியம் வந்தது? என் பிள்ளைகளுக்கு என்ன அவசியம் வந்தது? இந்த முச்சந்தில் இருந்து கத்தனம் என்ன வந்தது? என்ன வந்தது? மதத்தை காப்பாற்ற போராடுகிற பெருமக்களே, மலையை காப்பாற்ற ஏன் நீங்கள் போராட மாட்டேங்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறீர்கள்? மதத்தையா? மதத்தையா? இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எங்களுக்கு பாதுகாப்பு திமுக என்கிறீர்கள். அதே இந்து மதத்தை ஏற்றிருக்கிறவன் எங்களுக்கு பாதுகாப்பு RSS பிஜேபிங்கிறான். எங்கே கொண்டு போகிறீர்கள் என் நாட்டை? எங்கே கொண்டு போகிறீர்கள்? RSS பிஜேபி வரக்கூடாது என்கிறீர்கள். வளர்ப்பதை நீங்க தான். நீங்கள் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து திமுகவை ஆதரிக்கிறீர்கள். அவன் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து RSS பிஜேபி ஆதரிக்கிறான். எங்கே வளர்ப்பது யார்? நீங்கள் தான். இல்லை, மதம் கடந்து சாதி கடந்து மண்ணின் மக்களின் நலம் சார்ந்து வாக்களிப்பார்கள் என்ற நிலையை உருவாக்குங்கள். எப்படி பிஜேபி வரும்? எப்படி RSS வரும்? எப்படி? என்ன திமுக உங்களுக்கு பாதுகாத்தது?
என்ன பாதுகாத்தது? 25-30 வருஷமா இஸ்லாமிய சிறைக்கதிகளை சிறைக்குள்ளே வைத்து பாதுகாக்குது. அதான் சிறைக்கதிகள் விடுதலை என்பது. செத்து போறார்களே, செத்து இந்த மண்ணில் இருந்து விடுதலை, அந்த விடுதலையா? எந்த விடுதலை? எதை பெற்றுக் கொடுத்தது சொல்லுங்கள்? சிறுபான்மை சிறுபான்மை என்கிறானே, ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? இங்க இருக்கிற கிறிஸ்தவன் இஸ்லாமியின் சிறுபான்மை என்றால் கருணாநிதியும் கருணாநிதி மகனும் கருணாநிதி பேரனும் பெரும்பான்மையா? எப்படி பெரும்பான்மை? எப்படி எப்படி? உலகில் வரலாறு மொழி வழியே தான் தேசிய இனங்களை கணக்கிடும், சாதி மதத்தின் வழியே இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அவனும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். ஆனால் அவன் அரேபியன், நான் தமிழன்.